ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ எடுக்கல. இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து வச்சுட்டேன் ஆல்ரெடியாக. பருப்பும் கொத்தவரங்காய் போட்டு சாம்பார் ஆல்ரெடியாக வச்சுட்டேன். மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். எப்பயும் போல் வைக்கிற பருப்பு சாம்பார் தான். அதனால சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்து சாம்பாருன்னே தானே சொல்லிட்டு இருக்கேன். அதனால் வச்சேன். வெங்காயம், பெரிய வெங்காயம், இதில் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு டேஸ்டான ஒரு தோசை சாப்பிட்லாம். ரொம்ப நாளாக ஆச்சு இந்த மாதிரி நான் செஞ்சு. அதை நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். ஏதாவது ரெகுலராக ரொட்டீன். நேற்றும் வந்து திடீர்னு சேமியா பாயசம் இல்லை, கேசரி தான். டக்குன்னு வந்து இப்போ என் தம்பி தான் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாங்க. இது வந்து சும்மா ஒரு சிம்பிளாக, ஆனால் இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம ஒரே மாதிரியே இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்களாண்ணா இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பெரிய ஒரு கம்பசூத்திரமெல்லாம் இல்லை. பொடி போடலாம், பொடி இருக்குது. அதில் கீரை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் வியாழக்கிழமை கீரை, பாவக்காய் இதெல்லாம் சமைக்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். நான்வெஜ் மாதிரி நினச்சிட்டு அதில் எல்லா இதுவும் போட்டிருக்கிறதுனால கலந்துட்டேன். பாருங்கள், பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டு, தேங்காய் வந்து திருவி காய் உடச்சி வச்சுருக்கிறதே இருக்குது, அது உடைக்காமல் இருக்கிறது. சரி, இது திருவி வச்சுருக்கிறது ஒரு 2 ஸ்பூனு, 2 ஸ்பூனுக்கு மேலவே இருக்கும். கொஞ்சோண்டு ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி கூட போட்டுக்கலாம். இஞ்சி நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே ஆல்ரெடியாக நான் காய் போட்டு வச்சுக்கிறது தான். டக்குன்னு ஏதாவது ஒன்று அது இல்லைன்னும் போது தேடிட்டு கிடைக்காம இருக்குங்க. கொஞ்சோண்டு இதில் வந்து உப்பு தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடியாக நம்ம தோசையில் வந்து மாவு போட்டிருக்கிறோங்க, அதனால் இது கம்மியாக போட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சிடுறேன்.
வந்து நம்ம அந்த ஜீரகம் பூண்டெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நான் முந்தைய அடிக்கடிக்கு செய்வேங்க. எல்லாமே கொஞ்சம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் சின்னதாக ஒரு சாதா தோசை ஊற்றி எடுத்துடலாம். அது கடை மாவு தாங்க. நான் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து கிளம்பி போயிட்டேன்னா, அதனால் கடை மாவு தான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் அப்போ நம்ம வீட்டிலையே ஆட்டி செய்கிறதுனால அது வந்து நான் செஞ்சுட்டு இருப்பேன். கரெக்டாக இருக்கும். இது கடை மாவு சில நேரத்தில் நல்லா எழுந்திரிக்கும், சில நேரத்தில் வந்து ஒரு மாதிரியே கொலன்னு ஒரு மாதிரியே போகும். இது வந்து புதினா கருவேப்பிலை எல்லாம் பொடி பண்ணி வச்சுருப்பேன். அது ஒரு ஸ்பூனு இதில் போட்டு நம்ம கலக்கணும். புதினா வாசனை சூப்பராக இருக்குது. ஏன்னா காரமெல்லாம் இல்லை, புதினா மட்டும்தான் அதில் இருக்கும். நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இதில் காரம். நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற ஆனியனு பாருங்க, இதில் இப்படி போட்டுக்கலாம். தேங்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இந்த பேஸ்ட் இதில் போட்டு ஒரு 2 செகண்ட்
அதிகமாக நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செய்கிறது சாப்பிட்றதும் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. அது அப்போ வந்து சட்னி செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சோண்டு பொட்டுக்கல்லையும் போட்டுக்குவேன். பொட்டுக்கல்ல போட்டு சட்னி ஊற்றி தோசையில் செய்வேன். ஆனால் இப்போ தேங்காய், நம்ம பச்சை மிளகா, இதில் புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் இந்த பொடி வேறு இதில் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா. எப்போவுமே இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். இதே வந்து நம்ம ரவையில் செஞ்சு சாப்பிட்றது கூட இது வந்து கை கோலம் போடுதுன்னு பார்க்காதீங்க, கை நடுக்கணும். கொத்தவரங்காய், பருப்பு, வாழைத்தண்டு. வாழைத்தண்டை வந்து அரைச்சிட்டு அந்த சாறை எடுத்து நாங்கள் இது சாம்பார். ஏன்னா பொரியல் இது தொக்கு நிறைய செஞ்சுருக்கிறம்ப. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து வாழைக்காய் அந்த இது வந்து இப்போ எப்படி அரைச்சியே எடுத்து அன்றைக்கி ரசம் வைக்கிற மாதிரியே இன்றைக்கி செஞ்சோம் பாருங்கள். ஒரு நாளைக்கு தொக்கு மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மசாலா போட்டு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். அது சாப்பிடும்போது நமக்கு அது எல்லாமே அதான் நான் செய்கிறது வந்து சும்மா கொஞ்சம் ஒரு இதாக செய்யாமல் நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கும் ஒத்துக்கணும், நமக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அது பொரியல் செஞ்சு சாப்பிட்ருக்குறோம்ப வாழைப்பூவில், வாழைக்காயில், தண்டுல எல்லாம். இப்போ தண்டு வச்சு நான் ரசம் செஞ்சு சாப்பிட்டது. அது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களான்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது சாப்பிட்றத நமக்கு உடம்புக்கு வந்து ஹெல்த்துக்கு அதில் ஜீரகம், மிளகு எல்லாமே போடணும் இல்லைங்களா, வரமல்லி எல்லாமே. அப்போ இன்னமே நல்லா இருக்கும் நமக்கு. அது மேக்ஸிமம் வந்து நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது செஞ்சு வாரத்தில் ஒரு 2 தாட்டி 3 தாட்டி செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் வந்து அது ரொம்ப நல்லதுங்க. இந்த கல்லீரல் அது இதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்தில் 4 தாட்டி கூட சாப்பிட்லாம். இந்த கிட்னியில் கல் இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன் வீடியோவில். சின்ன வெங்காயமும் இந்த வாழைத்தண்டும் நம்ம ரெண்டுமே மிக்சியில் போட்டு ஒரு 100 கிராம் வாழைத்தண்டு, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து 1 லிட்டர் தண்ணியில் டெய்லியாக கலக்கி குடிச்சிட்டு வந்தால் 15 நாளில் கல் வந்து நமக்கு ரிலீஃப் ஆகுது. அதே மாதிரி இப்போ நிறையா வந்து ஹெல்த் இதில் வந்து நிறையா இப்போ சித்தா மருத்துவ எல்லாம் கண்டுபிடிச்சி இலைகள் வந்து அதுவும் நான் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு சுகர் கண்ட்ரோலு நான் எங்கள் வீட்டிலே கூட வச்சுருக்கிறேங்க. அது சரி இருக்குது. அது நம்ம தேவைப்பட்டால் வராமல் தடுக்கிறதுக்கும் சும்மா டெய்லியும் நம்ம இப்போ டிகாஷன் போட்டு குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு இலை கட் பண்ணி போட்டு அதில் நம்ம சூப் மாதிரியும் வச்சு குடிக்கலாம். இப்போ நான் டிகாஷன் குடிக்கிறதுலையும் போட்டு கலந்து குடிக்கலாம். கொஞ்சம் ஆடம்பரமாக இல்லாமல் என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தாங்க நான் வந்து என்னோடய சமையலெல்லாம் இருக்கும். பசங்கள்லாம் இருந்தால் சரி, அவங்கெல்லாம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செய்யலாம். இந்த தோசை சட்னி, ஒரு சட்னி சாம்பார் செஞ்சோம்னா இந்த சட்னி சாம்பாரையும் 3 நாளைக்கு இழுத்துட்டு கிடக்கும். கொஞ்சம் செய்கிறதுனால அதிகமாகவும் செஞ்சுட்டாகவும் சாப்பிட்றதுக்கு இல்லை.
அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே. ஆயிலும் அதே மாதிரியே நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ரைஸ் பிராண்ட் ஆயில், நல்ல ஆயில், தேங்காய் எண்ணெய், இது 3 தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். தம்பி வந்து இல்லைம்மா ஒரு 20 வருஷமும் ஒரே ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். அதுலேயும் ஒரே ஆயில் இல்லைங்க, வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில், ஆலிவ் ஆலிவ் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ரைஸ் பிராண்ட் ஆயில் 2 லிட்டருன்னா ஆலிவ் ஆயில் 1 லிட்ரு 750 என்னவோ வாங்கி மிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 2 மாதத்துக்கு வரும். இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய்னா எள்ளெண்ணெய், இது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா தம்பி வந்து இல்லைம்மா அதெல்லாம் எடுத்துக்கோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி, அதனால கொஞ்சம் அதுவும் எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இதெல்லாம் சும்மா சிம்பிள் தாங்க. என்ன நம்ம இப்போ சட்னி போடுறோம், புதினா சட்னி, அப்போ ஒரு தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி ஊற்றுறீங்க இல்லைங்களா, இட்லி ஊற்றும் போது அந்த மாவில் சென்டரில் அந்த சட்னி, புதினா சட்னி ஊற்றி, இப்போ முட்டையெல்லாம் உடச்சி விட்றோம்ப, நீங்கள் சட்னி எந்த சட்னியாக இருந்தாலும் அந்த மாவில் சென்டரில் விட்டு தக்காளி சட்னி, புதினா சட்னி கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் போட்டு வேக வச்சு அந்த இட்லி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. 2 இட்லி சேர்த்து சாப்பிடும் போல இருக்கும். நான் அந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா இருக்கும். நானும் வந்து அது போடுறேன், இருக்க வீடியோ நானே எடுத்து போடுறேன். இப்போ வரைக்கும் இன்றைக்கி இந்த சமையல் மட்டும்தாங்க. வாழைத்தண்டை பற்றி நான் சொல்லிட்டேன், அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி புதினா எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்களோ அந்தளவுக்கு ஜீரணத்தன்மை. தைராய்டு இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து அந்த கொத்தமல்லியாக இருந்தாலையும் சரி, தலை சட்னி செஞ்சு நிறைய எடுத்துக்காங்க. அது நம்ம மாத்திரை சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. இது எனக்கு ஆல்ரெடி அப்போ நான் யூடியூப் பார்த்தெல்லாம் தெரிஞ்சது இல்லைங்க. இது வந்து நமக்கு ஃபேமிலி டாக்டரே இன்றைக்கி அதை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி சொன்னாங்க. நான் அது வந்து நிறையா நம்ம தைராய்டுக்காரர் என்ன சாப்பிடக்கூடாதோ அந்த ஐட்டமெல்லாம் நான் எப்பவுமே சாப்பிட்றதில்ல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு காலிஃப்ளவர் அதை எடுத்துருப்பேன். அதுவும் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. முள்ளங்க அதே மாதிரி எப்பயோ ஒரு டைம் தான் எடுத்துக்குவேன். அது சாப்பிட்றதெல்லாம் அதிகமாக தான். கொத்தமல்லி நமக்கு கிடைக்காம போகும். அது காலையில் வந்து வரமல்லி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து டிக்கர்ஸ்னு போட்டு குடிச்சிடுவேன். ஜீரகம் இதெல்லாம் அது பழகிடுச்சு. அதனால வந்து தைராய்டு மாத்திரை வந்து அதே மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்டு வெஸ்டீஜ் கம்பெனியில் இருந்து நான் நோனி இந்த நொன்னா பழத்தோட பொடி வந்து எடுத்துட்டுருக்கிறேன். அதனால நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறதில்ல. எப்போ டெஸ்ட் பண்ணாலே இல்லைங்க தைராய்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். சரி பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான், சிம்பிளான 2 நாள் கழிச்சும் எடுத்து சிம்பிளாக தான் போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம சட்னின்னு சொல்லலாம். இதை நம்ம பார்த்தா சட்னின்லாம் முட்டுக்கல் மட்டும்தானே போடல, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து நம்ம தோசைக்கு போடுறதோட இட்லியிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். பாய் மக்களே.